டக்ளஸ் தேவானந்தா பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தினால். இன்றைக்கு காலம போட்ட காணொலியில் சொல்லியிருந்தால் இன்றைக்கு 9ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லையான்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சரீர பிணைகள், ஒவ்வொன்றினுடைய பெறுமதி 20 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி மொத்தமாக 19 துப்பாக்கிகளும் அவற்றுக்கு தேவையான 1600 ரவைகளும் அவருக்கு வழங்கப்பட்டது 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால். ஆனால் அந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதில் ஒரு துப்பாக்கி பாதாள உலக குழு உறுப்பினராகிய மாக்கந்துரை மதுஷ்ட போய் அவர் சொன்ன இடத்துல ஒரு இடத்துல புதைச்சி வைக்கப்பட்டிருந்தது. எனவே இவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எப்படி அவருக்கு போனது என்று சொல்லி இதுதான் அந்த அடிப்படை வழக்கு. எனவே அந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இனி மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்த வழக்கு மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ டக்ளஸ் தேவானந்தா எதற்காக பிணையில் விடுவிக்கப்பட்டார்? அவர் மேலே தான் நிறைய கேஸுகள் இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. எப்படி பிணையில் வந்தவர் என்று சொல்லி ஒரு ஆச்சரியம் இருக்கலாம். என்ன பிரச்சனை சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் டக்ளஸ் தேவானந்தா மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய கேஸுகளும் இருக்குது. ஆனால் அதை முறையாக ஒரு முறைப்பாடாக நீதிமன்றத்துக்கு யாராவது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறேன்னு சொல்கிறது தானே, அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு அந்த முறைப்பாட்டை கொடுக்கணும். அது நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு போனால் மட்டும்தான், முறைப்படி போனால் மட்டும்தான் நீதிமன்றம் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர மற்றபடி பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கட்சி என்ன செய்ததுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முறையான ஒரு முறைப்பாடு ஆதாரங்களோட கொடுக்கப்படலைன்றதான். அதனால தான் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். இது ஆயுதங்கள் கொடுத்த கேஸ் தானே, எனவே நீதிமன்றம் பிணையில் விடுவிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமில்லை, எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அல்லது எவராக இருந்தாலும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் சரியான முறைப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை நீதிமன்றம் எடுக்க முடியுமே தவிர மற்றபடி நீதிமன்றங்கள் தாங்களாகவே யார் மேலேயும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ போறதில்லை. இப்போ தென்னிலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக அவர்களுக்கு பிணை மறக்கப்பட்டதுக்கான காரணம் அவர்களுக்கு எதிராக போடப்படுற வழக்கு ஸ்ட்ராங்கான வழக்கு, நல்ல ஆதாரங்களோட ஆவணங்களோட ஸ்ட்ராங்கான வழக்குகள் அங்கே போடுறதுக்கே சில அமைப்புகள் இருக்குது. சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள் எல்லாம் தென்னிலங்கையில் இருக்கணும். அவையில் நிறைய ஆதாரங்களை திரட்டி அந்த வழக்குகளை போடுறபடியால் தான் அந்த வழக்குகள் நின்று பிடிக்குது. சம்பந்தப்பட்ட ஆட்கள் உள்ளுக்குள்ள இருக்கணும். எனவே டக்ளஸ் தேவானந்தாக்கு எதிராக அப்படி யாருமே வழக்கு போட்ட மாதிரி தெரியல. அதனால அவர் இன்றைக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்த குறித்த வழக்கு மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் டக்ளஸ் தேவானந்தா வெளியில வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அங்கால மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் அவருடைய 2 மகன்களும் இன்னும் 3 பேரும் மொத்தமாக 6 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வத்தளை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை அவர்கள் அனைவரையும் விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வத்தளை நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை கைது செய்தது FCID எனப்படுகின்ற நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவினர். ஏன் கைது செய்யப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு லொரியை தங்களுடைய சொந்த தேவைக்கு தங்களுடைய சொந்த கம்பெனிக்கு பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை உருவாக்கினார்கள் என்றுதான் இவர்கள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. எனவே அதன் காரணமாக கைது செய்யப்பட்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரை இந்த 6 பேருமே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னா, 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையான 5 வருட காலப்பகுதியில் மொத்தமாக 102 வழக்குகள் காணாமல் போயிருக்காம். அதாவது அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்தது, திடீரென்று பார்த்தா அந்த வழக்கு அப்படியே கைவிடப்பட்டதாம். இந்த 102 வழக்குகளும் யாருக்கு எதிராக என்று பார்த்தா எல்லாம் முக்கியமான அரசியல்வாதிகள், பெரிய பெரிய வர்த்தகர்கள், இந்த மாதிரியான ஆக்கள், ஒரு தரம் சாதாரண ஆக்கள் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் தான். அவர்கள் எல்லாம் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இத்தனைக்கு ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆக்கள். ஆனால் அந்த வழக்குகள் எப்படியோ காணாமல் போயிருக்காம். அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்தும் மற்றது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்தும் இந்த வழக்குகள் காணாமல் போயிருக்காம். அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்று சொல்லி. இது யாராவது நம்புவீரமா? கடைசி வரைக்கும் இல்லை. அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் கோத்தாபய ராஜபக்ச, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க, 2 பேருக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் போடப்பட்ட எல்லா வழக்குகளையும் தூக்கி தள்ளி விட்டுருக்கணும். எதுவுமே நீதிமன்றத்துக்கு
நீதிமன்றத்துக்கு போகல. இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இவ்வளவு சிறப்பாக செயல்படுறதை நாங்கள் இப்பதான் கேள்விப்படுறோம். இப்பதான் செய்திகள்ல ஒவ்வொரு நாளுமே வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு, இந்த மாதிரியான சொற்களை நாங்கள் இப்பதான் கேள்விப்படுறோம். இதுக்கு முதல் எல்லாம் வந்து நாங்கள் கேள்விப்படுறதே இல்லை என்று சொன்னால் அவர்கள் செயல்படுறதே இல்லை. அந்த அடிப்படையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்தும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்தும் இந்த 102 வழக்குகளும் காணாமல் போயிருக்கிறது சொல்லி இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை பிரதமர் சொல்லியிருக்கிறார். அதுல வந்து கணிசமான வழக்குகள் 60க்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து தாங்கள் திரும்ப பதிவு செய்து இப்ப வழக்குகளை மீள ஆரம்பித்திருப்பதாகவும் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் இந்த வழக்குகளோட சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆட்கள் வந்து இந்த கண்ணுக்கு முன்னால பாராளுமன்றத்தில் இருக்கிறோம், இப்ப பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் எதிர்க்கட்சியிலே என்று சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தவா. ஆனால் ஆர் என்று சொல்லி பேர் சொல்லல. எனவே எல்லா வழக்குகளும் மீள பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் இன்று வாக்குறுதி வழங்கியுள்ளார். இந்த 2026ஆம் ஆண்டில் 56,000 வரையான வீடுகளை அமைப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளையும் அவர்களுக்கான நிதி உதவியையும் வழங்குகின்ற நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்றது. இன்றைய காலம் 9 மணி போல கல்நேவ என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் கலந்து கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரையாற்றிகள் என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 வரையான வீடுகள் அமைக்க வேண்டியிருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டில் எல்லா வீடுகளும் அமைச்சு கொடுக்கப்படும். எனவே இந்த 2026ஆம் ஆண்டு இலங்கையினுடைய வரலாற்றிலேயே அரசாங்கத்தினால் அதிக அளவு வீடுகள் அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அரசாங்கம் அதிக வீடுகள் கட்டின ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படி என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 56,000 வீடு என்ன கணக்கு என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டது 25,000 குடும்பங்கள். இப்போ எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கிறது 25,000 குடும்பங்கள். எனவே 25,000 வீடுகள். அதுக்கு பிறகு இந்த வருஷத்துக்கான வரவு செலவு திட்டம் இருக்கு தானே, அந்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே ஒரு 31,000 வீடுகளை கட்டுறதுக்கான நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. அது செப்பரேட். அது இந்த டித்வா புயல் வராக்க முதலே ஒதுக்கப்பட்டது 31,000 வீடுகள் இந்த வருஷம் கட்டணும் என்று சொல்லி. எனவே அந்த 31,000 பிறகு இந்த 25,000 ரெண்டையும் கூட்டினா 56,000 வருது தானே. இந்த 56,000 வீடுகளும் வந்து இந்த வருஷத்துக்குள்ள அமைச்சு முடிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 50 லட்சம் ரூபாய் வழங்குறது தானே, அது வந்து இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட 26 பேருக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டது 50 லட்சம் ரூபாய். அதுக்கு பிறகு ஏனைய பயனாளிகளுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள முழுமையாக வழங்கப்படும் என்று சொல்லி, அதாவது இந்த 50 லட்சத்தையும் ஒரேடியாக வழங்காமல் 20 லட்சம் 15 லட்சம் 15 லட்சம் ஒரு 3 கட்டத்தில் வந்து வழங்கி முடிக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே அடுத்து வரும் 2-3 மாசங்களுக்குள்ள இந்த தொகை எல்லாமே வந்து வழங்கப்படும் என்று சொல்லி, அதே வேளையில் இந்த 2026ஆம் ஆண்டில் 56,000 வீடுகள் அமைக்கப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அடுத்து பரபரப்பாக பேசப்படுற விஷயம் காலநிலை. அதுவும் வங்கக்கடலில் இருந்து இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாளமுக்கம். அது சம்பந்தமாகத்தான் அனைத்து மக்களும் வந்து மிகவும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். என்ன நடக்க போதோ என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், டித்வா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த தாக்கம் வந்து அதிலிருந்து இன்னும் மக்கள் விடுபடையில். அதனால இந்த ஒரு ஆர்வம் எல்லோர் மத்தியிலும் இருக்குது. இந்த புயல் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நண்பகல் வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிழக்கு கடற்கரையில், அதாவது மட்டக்களப்பு, திருவோணமலை இந்த பகுதிகளில் இருந்து கடல்ல 170 கிலோமீட்டருக்கு அங்கால இந்த தாளமுக்கம் நகர்ந்து வந்து இருக்குது. அப்ப 170 கிலோமீட்டருக்கு அங்கால, இலங்கையிலிருந்து 170 கிலோமீட்டருக்கு அங்கால கடலுக்கு நடுவில் அந்த தாளமுக்கம் இருக்கக்குள்ள சரியான பவர்ஃபுல்லா இருக்கும், சரியான ஃபோர்ஸா இருக்கும். ஆனா கரை நோக்கி நகர்ந்து வரைக்குள்ள அதே பவரோட அப்படியே வருமானு கேட்டா அப்படி இல்லை. விரைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு தான் வரும். எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் காற்று வீசும், ஓரளவு கணிசமான காற்று வீசும். மற்றது மழை பெய்தோண்டே இருக்கும். மற்றபடி இந்த கூரைகள் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தகரத்தில் போடப்பட்ட கூரைகள் வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் தானே. சில மரங்கள் முறிஞ்சு விழுகிறது. வெள்ளப்பெருக்குன்னு சொல்லி பெரிய பாரதூரமான வெள்ளப்பெருக்கு இல்லை, சாதாரண வெள்ளப்பெருக்கு. இந்த மாதிரி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு சேதங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுதே தவிர மற்றபடி மக்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பின்னேரம் போல திருகோணமலைக்கும் பொத்துவிலுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு தானே, அந்த பகுதிகளால் இந்த தாளமுகம் வந்து இலங்கையை நோக்கி வந்துடும் என்று சொல்லி, அதாவது தரைப்பகுதிக்குள்ள வந்துடும் என்று சொல்லி, வரும்போது தாக்கம் குறைஞ்சொன்று தான் பெறும் என்று சொல்லி. இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்குள்ள அது இலங்கைக்குள்ள ஊடுருவி இருக்கும். அது அப்படியே யாழ்ப்பாணம் நோக்கி நகரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் நோக்கி நகரைக்குள்ள இன்னும் நல்லா வலு இழந்து சும்மா ஒரு சாதாரண காற்று வீசுற மாதிரி மயில் ரகால வருகிற மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே யாருமே பயப்பட வேண்டாம். வழக்கமாக பெய்கிற மாதிரி தொடர்ந்து மழை பெய்தோண்டே இருக்கும், காற்று வீசத்தான் செய்யும். எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அனைவரும் அவதானமாக இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறது மிகவும் அவசியமாகும்.
நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியை தாயகத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் பகுதிகளில் மழை வீழ்ச்சி எந்த அளவில் இருக்கிறது, வெள்ளப்பெருக்கு இருக்கிறதா, என்ன ஏது என்பது சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்ன கீழே கொமெண்ட்ஸில் அது ஏனையவர்கள் அதை வாசித்து தெரிந்து கொள்வார்கள். எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.